வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 15/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சுதந்திர நாள். அனைத்து அன்பர்களுக்கும், தமிழ்ச்சித்தர் யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 7:04 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை கேட்டை, அதன் பிறகு மூல நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:04 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 6:53 வரை வணிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 10:30 வரை பரணி நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாளில் நீங்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை வேலையும் நீங்கள் செய்த வண்ணமே செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ பிழையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் இதுவரை 4950 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனல். சரிங்களா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்திகளும் அனுகூலமான பலன்களும் நடக்க இருக்கு இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்திலே பாகிஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் ஒரு அனுகூலமான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுக்கான சந்தர்ப்ப சூழல்கள் இன்னைக்கு சரியாக அமையுது. இன்றைக்கு இறை வழிபாடு செய்யுங்க. இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் பார்க்கலாம் நீங்கள். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவைகள் இன்னைக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணிடுவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள், நல்ல விஷயங்கள், நல்ல உங்களுக்கு மனதிற்கு இனிமையான சந்தோஷமான நிகழ்வுகள் இன்னைக்கு நடைபெற இருக்கு. உங்களுடைய மனசு சந்தோஷப்பட போகுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இறை அருளும் கிரகங்களின் சாரங்களும் உங்களுக்கு நல்லாவே அருள் செஞ்சுருக்குங்க. அதனால் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குறாருங்க.
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு கலகலப்பு இன்னைக்கு நிலைச்சிருக்குங்க உங்களுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியதாக சில பொறுப்புகள் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பழைய வேலையோட கொஞ்சம் அதிகமான வேலைகள் கிடைக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான இன்னைக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. 7ஆம் இடத்திலே உங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு நண்பர்கள் அல்லது மனைவி அல்லது கணவன் இவங்க யாரேனும் ஒருத்தவங்க உங்களை பாராட்டுவாங்க. சிலருக்கு அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மொத்தத்தில் நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் பாராட்டு பெற்றே தீரணும். மிதுன ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் படபடப்பு சடசடப்புலாம் இருந்துகிட்டு இருந்தது எல்லாம் மாறுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நீங்கள் எண்ணிய மாற்றங்கள், உங்கள் நிகழ்வுகள் எல்லாமே இன்றைக்கி மாற்றமாக இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போவீங்க, அது இன்றைக்கி நடக்காது. அதுக்கு பதிலாக இன்னொன்று நல்லதாகவே நடக்குங்க. ஆக உங்களுடைய எண்ணங்களில் புதிய மாற்றம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்யக்கூடிய வேலையிலும் அல்லது தொழிலிலும் நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படுங்க. அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு, உங்களுக்கு ஆதாயம் உண்டு, மனசு சந்தோஷப்படுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருங்க. அதனால் எல்லோரையும் இன்றைக்கி அனுசரித்து செல்வது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி பலிதமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க உங்களுக்கு. எடுத்தோம் கவிர்த்தோம்னு இல்லாமல் இன்றைய நாள் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அப்படி உள்ள சூழலில் நீங்கள் இன்றைய நாள் யாரிடமும் அதிகம் பேச வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா வீண் சண்டையிலிருந்து தப்பிக்கலாம். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள், தடைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் முழு திறமையை நீங்கள் காட்டி தான் ஆகணும். திறமை இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அல்லவா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி பெறணும்னா கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுத்தே தீரணும். கன்னிராசி அன்பர்கள் சோர்வடையாமல் முழு உழைப்பு திறனையும் காட்டினாதான் இன்றைய நாள் வெற்றி பெறலாம். ஆனால் வெற்றி உண்டுங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவு தெரியாத சில பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி முடிவு தெரிய வருங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய எண்ணங்களின் ஒரு புது நிகழ்ச்சியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எண்ணங்களில் புது நிகழ்ச்சி நடக்கும் இன்னைக்கு. ஆமாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புரிதல், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை ஏற்படுங்க இன்னைக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய நாளாக உங்களுடைய குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய மனைவியே உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு எங்கள் வீட்டுக்காரவங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆக அது மாதிரி அரிய பல காரியங்களை செஞ்சு உங்கள் மதிப்பு, நன்மதிப்பு உயர்வதை நீங்கள் பார்க்கலாம்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழி தெரியும் இன்னைக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி இடையே நெருக்கம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு உங்கள் மீது அன்பு செலுத்த உங்களது பேரக்குழந்தைகள் உட்பட இன்றைய நாளில் உங்கள் மீது அன்பு கலந்த இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் அன்பு 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 ஆமாங்க, அன்புக்கு அடிமையாகக்கூடியவர்கள் இன்னைக்கு நீங்கள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பங்கள் மறையக்கூடிய நாளாகவும் புதிய எண்ணங்கள் உதயமாகும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் வரவு உண்டுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் இழுபறியான இருக்கும் ஃபைனான்ஸ் விஷயத்தில். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு 1ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் தங்கியிருக்கிறதுனால மனசு அப்பப்போ ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்கும். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு மன தவிர்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியில் இருந்து ஆதரவு, அதாவது உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளால் வசதி உருவாகும் உங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறுவதால் யோகம் உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில பல விஷயங்கள் உங்களுக்கு தடை ஏற்பட்டு மீண்டும் வெற்றி காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆரம்பத்தில் தடை, பிறகுதான் வெற்றி. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு இழுபறியான நாள்னு தான் சொல்லணும் கும்பராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8ங்க. அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு சந்தன கலருங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா பேசணும், அது மாதிரி செயல்படணும். உங்களுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆனால் எப்படியோ உங்களுடைய தேவைகள் என்று நீங்கள் பூர்த்தி செஞ்சுருவீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னாக்கா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்த, அதாவது வேலை சார்ந்த ஒரு நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கும். சில பேருக்கு இன்டர்வியூவில் நல்ல ரிசல்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட செய்திகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் எல்லோரையும் எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை, எல்லாம் ஈஸி தான் உங்கள் மனசு நீங்களே தேர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.